அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஐ முறை அந்த ஒரு விஷயத்த பத்தி குடுத்துருக்காங்க. யுனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? யுனைட்டட் இல்ல யுனிஃபைடு சரியா? யுனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யுபிஐ அப்படிங்கிறது 2016ஆம் ஆண்டு இந்தியாவுல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லா இப்ப நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, யுபிஐ பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய வசதிக்காக யுபிஐ அப்படிங்கிறது வெளிநாடுகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுச்சு. அதன் வகையில முதல்ல எந்த நாட்டுல கொண்டு வந்திருப்பாங்கன்னா, பூட்டான்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பிரான்ஸ், யுஏஇ, ஓமன், கத்தார் இந்த மாரி பல நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யுபிஐ அப்படிங்கிற விஷயம் வந்து அ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விரிவடைஞ்சு இருக்கு. கிட்டத்தட்ட 8 உலக நாடுகள் இந்தியாவுடைய யுபிஐ முறைய பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற செய்திய இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வெற்றிகளும், தோல்விகளும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்ல திருநங்கையருடைய அந்த ஒரு நிலைய பத்தி இங்க குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா, திருநங்கைகளுக்கான ஒரு நல வாரியத்த உருவாக்குன அரசாங்கம்னா, அது தமிழக அரசாங்கம் தான். 2008ஆம் ஆண்டுல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நால்சா தீர்ப்ப அடிப்படையா வச்சு தமிழகத்துல 2015ஆம் ஆண்டு என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா, திருநங்கைகள மிகவும் பின்தங்கிய வகுப்பினர் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பல மேண்டமஸ் ஆணைகள் மூலியமா சென்னை உயர்நீதிமன்றம் பல விஷயங்கள வந்து அறிவுறுத்தி இருந்திருப்பாங்க. கட்டாய பாலின மாற்று சிகிச்சைய வந்து தடுக்கிறது. இப்ப வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் சைல்டு இருக்கு அப்படின்னா, அந்த சைல்டுக்கு கட்டாயமா சர்ஜரி பண்ணி அவங்கள ஏதாவது ஒரு ஜெண்டர்க்குள்ள கொண்டு வரது. இந்த மாரியான விஷயங்கள். ஒரே பாலின தம்பதிக்கு வந்து காவல்துறையினுடைய பாதுகாப்பு உறுதி செய்றது. அவங்களுக்கு தேவையான வி அ மருத்துவ வி அ உதவிகள வந்து பண்றது. இந்த பிரஸ்ட் இம்ப்ளான்டேஷன் சர்ஜரி அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பாட புத்தகத்துல சிலபஸ்ல அவங்கள பத்தின ஒரு பாடத்திட்டங்கள கொண்டு வரது, விழிப்புணர்வுகளை ஏற்படுது. இது எல்லாமே மேண்டமஸ் மூலியமா உச்சநீதிமன்றம் செயல்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கமும் ஒரு வரைவு கொள்கையை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இப்ப திருநங்கைகளுக்கான ஒரு பாலிசி அப்படிங்கிறதே உருவாக்கி வச்சிருக்கோம் நம்ப. அந்த கொள்கையில என்னலாம் சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருநங்கைகள், திருநம்பிகள், இடைநிலை பாலினத்தவர்கள் இந்த மாரி எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள பத்தி அதுல அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கண்ணியத்தோடையும், சமத்துவத்தோடையும் வாழ்றத உறுதி செய்யக்கூடிய வகையில இந்த பாலிசி அப்படிங்கிறது இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, சுய நிர்ணய கொள்கை. நான் எந்த ஜெண்டர் அப்படிங்கிறத நான் தான் நிர்ணயம் பண்ணணும். அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ஆட் பண்ணியிருக்காங்க. சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக பாதுகாப்பு போன்ற எல்லா துறைகள்லயுமே மாற்றுத்திற திருநங்கைகளுக்கு என்ன தேவையான விஷயங்கள பண்ணணும் அப்படிங்கிறத பட்டியலிட்டிருக்காங்க இந்த பாலிசியில. ஓகேங்களா? அதுல முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, கட்டாயப்படுத்தப்பட்ட பாலின மாற்று சிகிச்சை அப்படிங்கிறத தடை செய்றாங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவம், நர்சிங் போன்ற படிப்புகள்ல திருநங்கைகள், இடைநிலை பாலினத்தவர்களுக்கான தேவைகள வந்து கொண்டு வரணும். அவங்கள பத்தின ஸ்டடீஸ் சிலபஸ்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது ப்ரீ எக்ஸ்போசர் பாராஃபிலைசிஸ் புரோஃபைல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ப்ரீ எக்ஸ்போஷர் புரோஃபைல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3ஆம் பாலினத்தவர் மத்தியில இந்த HIV தொற்று வந்து தடுக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பிரெப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இத வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அவங்களுக்குன்னு எதிராக நடக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிமினேஷன் பாகுபாட தடுப்பதற்கான நடவடிக்கைகள மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா படிப்ப பாதியிலேயே நிறுத்தின திருநங்கைகளுக்கு வந்து உதவித்தொகை வழங்குறது. இந்த புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்களுக்கு கீழ அவங்களுக்கு வந்து உதவிகள பண்றது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கல்வி சான்றிதழ்ல வந்து பெயர் மாற்றம் இப்போ வந்து டிரான்ஸ்ஜெண்டரா மாறிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட ஐடென்டிட்டி மாறியிருக்கும். அப்ப நேமையும் அதுக்கு ஏத்த மாரி மாத்திப்பாங்க. அப்ப சான்றிதழ்கள்ல அந்த புது பெயர வந்து ஆட் பண்ணி குடுக்கறது. இந்த மாரியான விஷயங்கள கொள்கையில வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நிறுவனங்கள்லயுமே சரி, மத்த வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயும் சரி, அவங்களுக்குன்னு எதிராக இருக்கக்கூடிய பாகுபாடுகள களையணும். அதே மாரி அவங்களுக்குன்னு அவங்கள முதல்ல வேலைக்கு எடுக்கணும். அவங்களுக்கு பதவி உயர்வுகள மத்தவங்கள மாரியே அவங்களுக்கும் வந்து பதவி உயர்வுகள செஞ்சு குடுக்கணும் அப்படிங்கிற மாரியான கொள்கைகள இந்த பாலிசியில வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தங்கும் இடங்கள், இல்லங்கள் அப்படிங்கிறது இப்ப கூட தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. பட்டா ஒதுக்கீடு செய்யறது, அவங்களுக்கு வந்து ஆ சட்ட உதவி வழங்குறது, அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரேஷன் கார்டுகள வழங்குறது, இந்த மாரியான விஷயங்களையுமே வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த கொள்கையில சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன மாரியான விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா,
திருநங்கைகளை பத்தி மட்டும்தான் இந்த பாலிசியில மேஜரா பேசப்பட்டிருக்கு. ஆனா திருநம்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் உடலோடு ஆணாக இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம திருநம்பிகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா LGBTQIA அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல இருக்கக்கூடிய மத்த செட் ஆஃப் பீப்பிள பத்தியுமே பெரிய அளவுல பேசல. இப்ப பைசெக்சுவல் பீப்பிள பத்தி பேசல. கியூர் பீப்பிள், இன்டர்செக்ஸ் பீப்பிள் பத்திலாம் பெரிய அளவுல இந்த கொள்கையில அவங்களுக்கான கவனம் அப்படிங்கிறது செலுத்தப்படல. திருநங்கைகள மட்டும் தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி பல விஷயங்கள இந்த கொள்கையில குடுத்திருந்தாலும், அதை எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு திருநங்கை சமூகத்தினருக்கு வீடு வாடகைக்கு கேட்கறாங்கன்னா குடுக்கணும் அப்படிங்கிறது பாலிசியில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை எப்படி அரசாங்கம் உறுதி செய்ய போறாங்க? வீடு அவங்களுக்கு வழங்கப்படுது அப்படிங்கிறத எப்படி உறுதி செய்ய போறாங்க? அப்படிங்கிறத பத்தி சொல்லல. அப்படி அத உறுதி செய்யணும் அப்படின்னா, அந்த வீடு வாடகைக்குன்னு உண்டான சட்ட நடைமுறைகள்லாம் இருக்கு. அதுல ஒரு சில மாற்றங்கள கொண்டு வரணும். அத எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, திருநங்கைகளுக்குன்னு உரிமைகள் சட்டம் இருக்கு இல்லையா? டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது. சோ அந்த சட்டங்கள் 2019ல நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? சோ, அந்த அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய பாகுபாடுகளை தடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அ அதே மாரி பார்த்தீங்கன்னா, தடுப்பு கொள்கைகள் அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் ஸ்பெஷல் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஆனா, அதெல்லாம் எதுவும் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத இங்க சொல்ல கிடையாது. ஓகேங்களா? சோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பாலிசிய பொறுத்தவரைக்கும் நெறைய ஃப்ளாஸ் இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். அதுல என்ன விஷயங்கள நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறது. சோ LGBTQIA அப்படிங்கிற எல்லாத்துக்கும் இன்டகிரேட் பண்ற மாதிரி இந்த பாலிசிய கொஞ்சம் அப்கிரேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்ப திருநங்கைகள ஃபோக்கஸ் பண்ணி இந்த பாலிசி இருக்கு. மத்த செட் ஆஃப் பீப்பிளுக்குன்னு தனியா ஒரு பாலிசிய ஒதுக்கிடலாம். 2.0 அப்படின்னு கூட கொண்டு வரலாம். அவங்களுக்குன்னு தேவையான விஷயங்கள இந்த இடத்துல வந்து நம்ம அந்த கொள்கைகள அவங்களுடைய அந்த செட் ஆஃப் பீப்பிள் கிட்ட பேசி, அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள இப்ப உதாரணத்துக்கு சேம் செக்ஸ் கப்பிள்ஸ்னால திருமணம் செஞ்சுக்க முடியாது. அதனால ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன் ரேஷன் கார்டே வாங்க முடியாத நிலைமைகள்லாம் இருக்கு. அப்ப அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சோ அந்த ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அரசாங்கம் இந்த மாதிரி எல்லாம் உதவிகள பண்ண தயாரா இருக்கு. அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு வே ஃபார்வர்ட வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது அந்த அடையாள அட்டை போன்ற விஷயங்கள்லாம் இங்க குடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிற மாநிலங்கள் என்ன மாதிரியான ஒரு கொள்கைகள வச்சிருக்காங்க. அதிலிருந்து நம்மளால என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதையும் வச்சு நம்ப இந்த பாலிசிய கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ திருநங்கைகள் கொள்கை அப்படிங்கிறது நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படக்கூடிய ஒரு கன்டென்ட். சோ அதனால இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ ஷார்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸ்ல யூஸ் ஆகும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 2026ல் பிரிக்ஸ் இந்தியா தலைமை. சோ பிரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு 2006ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுருச்சு. அ பிரிக் அப்படின்னு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மட்டும் இருந்திருப்பாங்க. அப்புறம் 2010ல சவுத் ஆப்பிரிக்கா வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பிரிக்ஸ் அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா ஜனவரி மாசம் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2024ல ஈரான், சவுதி அரேபியா, ஈஜிப்த், எத்தியோப்பியா, UAE போன்ற 5 நாடுகள் வந்து சேர்ந்திருப்பாங்க. 2025ல இந்தோனேஷியாவும் எக்ஸ்ட்ராவா வந்து சேர்ந்திருப்பாங்க. சரியா? I2CU அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அந்த வகையில இப்ப பிரிக்ஸ் மாநாடு அப்படிங்கிறது சமீபத்துல எங்க நடந்து முடிஞ்சதுன்னா, பிரேசில்ல நடந்து முடிஞ்சது. இந்த மாநாட்டுல என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா, அடுத்த மாநாட்டினுடைய தலைமை யார் பொறுப்பு அப்படின்னா, இந்தியா தான் அடுத்த மாநாட்டுடைய லீடர் அப்படின்னு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதன் மூலியமா பிரிக்ஸோட அடுத்த மாநாடு இந்தியாவுல தான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்து. சரிங்களா? முக்கியமான செய்திகளை இன்னைக்கு DNA ல பார்த்திருக்கோம். நன்றி.